கார் வந்து ஏசி போட்டுட்டு நம்ம ஓட்டுறதுனால அதில் இருக்கிற ஏரை வந்து நம்ம ப்ரீத் பண்ணுறதுனாலையும் நம்மளுக்கு கேன்சர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்ச்சர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. எந்தெந்த யூனிவர்சிட்டின்னு பார்த்தீங்கன்னா டியூக் யூனிவர்சிட்டி, கிரீன் சயின்ஸ் பாலிசி இன்ஸ்டியூட்டில் உள்ள ரிசர்ச்சர்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ ஏன் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளேம் ரிட்டார்டன்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய மெட்டீரியல், அதாவது கார் வந்து ஆக்சிடென்ட் ஆச்சுனாலோ ஃபயர் ஆக்சிடென்ட்டில் மெட் ஆச்சுனாலோ அதிகமாக வந்து கார் தீ பிடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சில மெட்டீரியல்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மெட்டீரியல் வந்து கார் கேபின்குள்ளே வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மெட்டீரியல் வந்து எதனால் மேக் பண்ணியிருக்காங்கன்னா வந்து ஆர்கனோஃபாஸ்பேட் எஸ்டர்ன்ற மெட்டீரியலில் தான் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இது கூட ஏர் வந்து டச் ஆகி அதை நம்ம ப்ரீத் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து கேன்சர், அப்புறம் வந்து எண்டோக்ரைன் டிஸ்டர்பன்ஸ், ஹார்மோனல் இம்பேலன்ஸ், டைஜஷன் கம்ப்ளைண்ட், அதுக்கப்புறம் மல்டி ஆர்கன் ஃபெயிலியர் வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. கேன்சர் வரதுக்கும் சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து கார் கேபின் வந்து க்ளோஸ் பண்ணி ட்ரைவ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். வீடியோஸ் இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.